ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத அனைவருக்குமே தெரியும். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன்களுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பார்க்கறக்கான ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அனைவருமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி ஒரு வழியாக நம்மளுக்கு இது வரைக்குமே ஒரு 18 மாவட்டங்களுக்கு இது வரைக்குமே 21 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுத்துட்டாங்க இல்லையா. இன்னும் பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்மளுக்கு ஒரு 17, 16 மாவட்டங்களுக்கு இருக்குது. அந்த மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 2, 3 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே தகவல் வெளியாகி வருது. பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அனைவருமே எங்களுடைய மாவட்டத்துக்கு எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்துகிட்டு இருக்குது. இந்த நிலையில் தான் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டுக்காக கால் பண்ணி அயராமல் கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த நிலையில் டிஆர் ஆஃபீஸும் ஒரு சில டிஆர் ஆஃபீஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவலும் வந்திருக்காங்க. கட்டாயம் டிஆர் ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட் கொடுத்துருக்காங்க. கட்டாயம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 5 மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா இன்று இரவுக்குள்ளே அப்டேட் ஆக போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா போன வீக்கில் கூட டெய்லியுமே அப்டேட் கொடுத்துட்டு இருந்தாங்க. கட்டாயம் இன்றைக்கி ஒரு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுப்பது கட்டாயம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதில் தென்காசி, மதுரை, இது மாதிரி சேலம், கரூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வெளியிடறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகளாக இருக்குது. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்படியே கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி இந்த ப்ரொஃபஷனலி செலெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அனைவருமே செலக்ட் ஆகியிருக்காங்க. இதுவரையுமே இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா. பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் இது வரைக்குமே ஒரு 21 மாவட்டத்துக்கு ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. அதே அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே நடக்கும். இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குளறுபடிகள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சந்தேகங்களை பற்றின அடிப்படையில் ஒரு சில பேர்லாம் சொல்கிறாங்க. போயிட்டு இந்த டாக்குமெண்ட் முடிச்சவங்களாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இது மாதிரியெல்லாம் நடக்குதா, இது மாதிரி என்ன ப்ராசஸிங்கில் அவங்க நடத்துகிறாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இதில் செலக்ட் ஆகிட்டிங்க, அடுத்த ப்ராசஸிங் என்னென்ன ப்ராசஸிங்லாம் நடத்த போகிறாங்க, என்னென்ன தகுதியின் அடிப்படையில் நம்மளை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்குது. அனைவருக்குமே தெரியும் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒன்லி நேர்முக தேர்வு மூலமாக ரிக்ரூட்மெண்ட் பண்ண வேலை. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்லி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் மூல காரணமாகவே இருக்கும். அதே மாதிரி இது ஒரு சில ஃபிசிக்கல் டெஸ்டிங் இருக்கும். இதெல்லாம் மக்களிடையே பேசக்கூடிய உங்கள்கிட்ட திறமைகள்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி நம்மளுக்கு பார்த்துட்டு நம்மளை பார்த்தா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலையை வழங்குவாங்க. இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வேலையை கொடுக்க போகிறாங்க. இருந்தாலுமே நம்மளுக்கு ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 21 மாவட்டத்துக்கு கொடுத்துட்டாங்க. அந்த மாவட்டத்தை தொடர்ந்து இன்னும் 17, 16 மாவட்டங்களுக்கு இருக்குது. அந்த மாவட்டங்களுக்கு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆக போகுது. யாருக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க, இதில் எப்படி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்குது, இதில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, இந்த மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கெல்லாம் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு என்ன நிலையில் இருக்குது, யாருக்கு அப்டேட் வெளியாக போகுது, இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. இதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன்களுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வழியாக 21 மாவட்டத்துக்கு அப்டேட் கொடுத்துட்டாங்க இல்லையா. இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் இந்த வேலை ரொம்ப ஸ்லோ ப்ராசஸிங் தான் போயிருந்தது. இது ஒரு வழியாக ஒரு 6 மாதங்கள் கழித்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. இந்த நிலையில் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு இந்த 1 வீக்லேயே 1 மந்த்லேயே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் கொடுக்கல, இன்னும் 16 மடங்கு பெண்டிங் இருக்குது. இந்த மந்த்து இறுதிக்குள்ளே ஜூலைக்குள்ளே நம்மளுக்கு வழங்கிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இருந்தாலுமே இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு 38 மாவட்டத்துமே ரிசல்ட் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா 2, 3 மாதங்கள் இந்த இது எடுத்துக்கிறாங்க. இந்த நிலை தான் கொஞ்சம் ப்ராப்ளமாகவே இருக்குது. இவ்வளோ டிலே பண்ணுறாங்க இல்லையா. இதில் நிறைய குளறுபடிகள்லாம் நடக்குது, நிறைய பணப்பாட்டுப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது. இது மாதிரியெல்லாம் நிறைய சந்தேகங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா. அந்தந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த பணப்பாட்டுப்பாடுகள்லாம் முடியல. பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கொடுக்குறாங்க இவங்களை செலக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இது உண்மையா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளும் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது மாதிரியெல்லாம் நடக்குமா அப்படின்னா கட்டாயம் ஒரு சில பேர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓவராலாகவே நடக்குது அப்படின்றது தெரியல. இருந்தாலும் செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கும் பார்த்தீங்கன்னா
மீதி இருக்கக்கூடிய 17 மாவட்டங்களுக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து ரெடியாக வந்து இருக்குது. சொல்ல பார்த்தீங்கன்னா இருந்தாலுமே இன்றைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கு. அதெல்லாம் கட்டாயம் வெளியிட போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சொல்ல கட்டாயம் இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு டிலேவும் ஆகாது. சொல்ல ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து மாவட்ட வாரியாக வெளியிட போகிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலையில நெறைய பேருக்கு சந்தேகங்கள் வந்து இருக்கு இல்லையா? அனைவருமே இதில வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். ரிசல்ட்டும் நம்ம வந்து பார்த்துருவோம் இல்லையா? ரிசல்ட் வந்து தெரியல அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது. நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிசல்ட்டும் பார்த்துறீங்க. அதில நீங்க செலக்ட் ஆயிட்டு பிடிஎஃப்ல செலக்ட் ஆவறீங்க அப்படின்னா, அதில அடுத்தது ப்ராசஸிங்க பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 1 வீக்ல பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்து வரும். அதில நீங்க என்னைக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து என்ன டேட்ல குடுத்துருக்காங்களோ போயிட்டு பண்ணிக்கலாம். அப்படி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கட்டாயம் போயிடுங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அனைத்து டாக்குமெண்ட் 10த், 12த் மார்க் ஷீட்டு அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரிஜினல் வந்து வச்சுக்கோங்க. ஒரிஜினல் இல்ல, இது மாரி வந்து இல்ல அப்படின்ற மாரி எதனா காரணம் சொன்னீங்க அப்படின்னா, உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து தவற விட்டுருவீங்க. அதனால இந்த வேலைய பொறுத்தளவுக்கு எந்த ஒரு எக்ஸாம் கிடையாது இல்லையா? ஒன்லி நேர்முக தேர்வு மூலம் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா வந்து செக் பண்ணுவாங்க. அதுவும் இந்த வேலையில முன்னுரிமை அடிப்படையில வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த முதல் பட்டதாரி, அதேமாரி ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதில செலக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் அதுக்கான தகுந்த சான்றிதழ்கள் நீங்க வந்து சப்மிட் செய்யணும். இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலையில வந்து நீங்க வந்து அ அனைத்து டாக்குமெண்ட்டுகளும் ஒரிஜினல் வந்து தேவைப்படும். இந்த வேலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இதெல்லாம் முடிச்சுட்டீங்க அப்படின்னா, அதேமாரி ஒரு சில பிசிக்கல் டெஸ்டிங் வந்து இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டீங்க அப்படின்னா, கட்டாயம் இந்த வேலை உங்களுக்கு வந்து கிடைச்சுக்கும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில தினங்களிலே உங்களுக்கு அ அ ச இன்னொரு லிஸ்ட் வந்து குடுப்போம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது வந்து டைரக்ட்டாவே வந்து சொல்லிவிடுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர் ஆஃபீஸ் மூலமாகவே நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா, இந்த வேலைய பொறுத்தளவுக்கு இது மாரி தான் ப்ராசஸிங் வந்து நடக்கும். இந்த வேலையில இவ்வளோ ப்ராசஸிங் வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து முடித்தால் மட்டுமே நம்மளுக்கு இந்த வேலை வந்து வழங்குவாங்க. அடுத்தடுத்தாக பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு யாருக்கெல்லாம் ரிசல்ட் குடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேலம், கரூர், தென்காசி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாரி கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கட்டாயம் ரிசல்ட்டு வெளியிடுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. வெயிட் பண்ணுங்க. ரிசல்ட் இதுவரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் நிறைய மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் வந்து வெயிட் பண்ணி ஒரு வழியாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ரிசல்ட்டு இன்றைக்கும் ஒரு சில தினங்களில் அப்டேட் வந்து வெளியேற போகிறாங்க. அடுக்கடுக்காக இதுக்கு முன்னாடி மாவட்ட வாரியாக அப்டேட் வந்து வெளியிட போகிறாங்க. இந்த ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிக ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். பார்த்தீங்கன்னா, இந்த வேலையை செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான வாய்ப்பு. அப்படி இல்ல அப்படின்னா 2025ல ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக வந்து ரேஷன் கடை மூலமாக வரப்போகுது. வெயிட் பண்ணுங்க. சரி ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.